ஆக்டர் சுபாஷினி அவங்களோட கணவர்கிட்ட கடைசியா வாங்கியிருந்த சத்தியம் இதுதான் அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன சத்தியம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த சீரியல் தான் கயல். அதில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு அபிமானமாக மாறியிருந்தவங்க தான் ஆக்டர் சுபாஷினி அவர்கள். சமீபத்தில் கணவர் கூட ஏற்பட்டிருந்த சண்டையினால அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு பின் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களோட கணவர் அவங்க கடைசியாக அவங்க கிட்ட வாங்கியிருந்த சத்தியம் குறித்து ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணார். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சுபாஷினியும் நானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இந்த ஒரு மேரேஜ் அப்போவே அவள் என்கிட்ட ஒரு சில கண்டிஷன்கள் சொல்லியிருந்தா. குறிப்பாக அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிகப்பெரிய நாட்டம் இருந்தாலுமே அவளோட கனவுகளுக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. சினிமாவுக்கு போகணும், நடிக்கணும், மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இதனாலே குடும்பம், குழந்தை போன்ற விஷயங்கள்லாம் தள்ளி போட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அண்ட் அவளும் சீரியலில் நல்லாவே பிஸியாக போய்கிட்டு இருந்தா, நானும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதே மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் எங்களுக்கு வரப்போகிற ஏப்ரல் 22 அண்ட் 23 சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மேரேஜ் டே வரப்போகுது. அண்ட் அந்த ஒரு நாள் அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே முக்கியமான ஒரு விஷயம் பண்ணலான் இருந்தோம். அதுதான் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அதாவது குழந்தை, குடும்பம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இடையில அவளுக்கு இது மேலே அதிக அளவு ஆசை இருந்துச்சு. அண்ட் அவள் என்கிட்ட ஒரு சத்தியம் கூட வாங்கியிருந்தா, நம்ம 2 பேருமே கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு அப்புறம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அதற்காக இதுக்கப்புறம் நம்ம கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தா. நாங்கள் 2 பேருமே எங்களுக்காகவும் எங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்காகவும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் நல்லா உழைச்சி நல்ல நிலைமைக்கு வந்து எங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இந்த குடும்ப வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம். அண்ட் பர்சனலாகவுமே அவள் என்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு சத்தியம் வாங்கியிருந்தா. இது எல்லாத்தையுமே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் சடனாக அவள் அப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு உரம் இருக்க தலைவர் 173 படத்துல இருந்து சிபி சக்கரவர்த்தி விலகி இருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் ப்ரொடக்ஷன் கீழே ஒரு படம் பண்ணுறதாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு படத்துக்கு ஏற்கனவே சுந்தர்சியை புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் சுந்தர்சி விலகி இருந்தார். அதை தொடர்ந்து அடுத்து நிறைய பேர்த்திட்ட கதை கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் சிபி சக்கரவர்த்தியை ஓகே பண்ணி ப்ரோமோலாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஷூட்டிங் வரப்போகிற ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கதையில் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம போகவே மறுபடியும் கதையை மாற்றிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஒரு கதை வேணான்னு சொன்னதாலையும் அடுத்த கதை சிபி சக்கரவர்த்தி சொல்லும் போது அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னும், இதனால் சிபி சக்கரவர்த்தியை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட உள்ளே வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாம் பேசி ஓகே பண்ணி தான் ப்ரொமோஷனே வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ ப்ரோமோ வீடியோ வந்ததுக்கப்புறம் டைரக்டரை மாற்றுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.